மரத்தை மட்டும் ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லை, காயை பறிக்க மட்டும் ஆளாக வந்து நின்றுற அப்படின்னாரு எங்கள் வீட்டுக்காரரு. ஸோ மரத்துக்கெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட் டைம் பறிச்ச காயை வச்சு தான் இன்னைக்கு பிக்கல் போட போகிறோம். நான் சொல்கிறேன், இந்த 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், நம்ம பாட்டி அம்மா செய்கிற மாதிரி பாரம்பரியமான முறையில் நமக்கு ஊறுகாய் கிடைக்கும். அதுவும் 1 வருஷம் வரைக்கும் நம்ம தாராளமாக வச்சு சாப்பிட்லாம். ஃபர்ஸ்ட் டிப், ஊறுகாய் போடுறதுக்கான காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் ட்ரை பண்ண விடணும். கட் பண்ண காயை ஸ்டோர் பண்ண போகிற பாத்திரம் ஈரப்பதம் இல்லாமல் ட்ரையாக இருக்கணும். இது மண் சட்டி, கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா பீங்கான் ஜாடியா மட்டும்தான் இருக்கணும். 2வது, ஊறுகாவுக்கு கண்டிப்பாக கல் உப்பு தான் ஆட் பண்ணணும். அப்போதான் நமக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். 3வது, இதில் நாம பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம். ஒரு 4 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நேச்சுரல் ஆன்டி ஃபங்கஸ். நம்ம வெயில காய வைக்கும் போது டக்குன்னு ஃபங்கஸ் வராமல் தடுக்கும். அடுத்ததான் 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா குலுக்கி விட்டு ஒரு துணி கட்டி 3 நாளைக்கு நான் வெயில வைக்க போறேன். அடுத்த 2 டிப்ஸை 3வது நாள் நான் ஊறுகாய் செய்யும்போது பார்க்கலாம்.